வணக்க மக்களை, இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் சுவையான 40 கிலோ சிக்கன் தம் பிரியாணி எப்படி சமைக்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு 8 லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாங்க. 40 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 8 லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயில் போதுமானது. ஆயில் அதிகமாக சேர்க்கக்கூடாது. 8 லிட்டரு கரெக்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடாகணும். பட்டை 60 கிராம் சேர்த்துடலாங்க. பட்டை பொடிசாக்கி சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பட்டை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஏலக்காய் வந்து 50 கிராம் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே கிராம்பு வந்து 50 கிராம் சேர்த்துடலாம். கிராம்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. 50 கிராம் சேர்த்தாலே போதுமானது தான். கிராம்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அன்னாச்சி பூ இருக்குது பார்த்தீங்களா, அன்னாச்சி பூ சூப்பராக இருக்கும். அது வந்து 100 கிராம் சேர்த்துடலாங்க. 100 கிராம் சேர்க்கும்போது பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் சிக்கன் பிரியாணி சமைக்கும்போது அன்னாச்சி பூ போடாத சமைக்காதீங்க. அன்னாச்சி பூ போட்டு சமைக்கும்போது சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். பட்டை ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 12 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே 1 கிலோ பச்சை மிளகா காம்பு கிள்ளி தண்ணியில் விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம 1 கிலோ பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அது வரைக்கும் நம்ம அரிசியை ஊற வச்சிடலாங்க. இப்போது 40 கிலோ புல்லட் ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம். அரிசியை ஊற வச்சிடலாங்க. 2-3 முறை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம 4 கிலோ இஞ்சி 4 கிலோ பூண்டு நல்லா மிக்சியில் விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம 4 கிலோ பூண்டு வீது 4 கிலோ இஞ்சி வீது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. 15 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக வரும். நல்லா மனம் வெளியே வருங்க. அது வந்து நம்ம இஞ்சி பூண்டு வீடு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டே இருங்க. அடிப்பிடிக்கக்கூடாது. இது இப்போ இஞ்சி பூண்டு வந்து அடிப்பிடித்தால் பிரியாணி வந்து லாஸ்ட்டாக அடிப்பிடிக்கும். அதனால் இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் நல்லா ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் இல்லாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வதக்கும். சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு வீது நல்லா வதக்கியதும் பாருங்கள், நல்லா சூப்பராக வதக்கியிருக்கு. நம்ம 12 கிலோ தக்காளி வந்து நல்லா தண்ணியில் விட அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம 12 கிலோ தக்காளி வந்து நம்ம சேர்த்துடலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு வீது நல்லா வதக்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் தக்காளி சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம், அதிகமாக வேக விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கு தேவையான தயிர், தக்காளி வதக்கிய பிறகு தயிர் வந்து 4 லிட்டரு சேர்க்கலாங்க. தயிர் வந்து நான் 4 லிட்டரு சேர்க்குறேங்க. தயிரும் அதிகமாக சேர்க்காதீங்க. 4 லிட்டரு 40 கிலோக்கு போதுமானது தான். தயிர் சேர்த்த பிறகு லெமன் யாரும் சேர்க்காதீங்க. தயிர் சேர்த்தாலே போதுமானது தாங்க. ஏன்னா தயிர் வந்து புளிப்பாக இருக்கும். அதனால் லெமனும் புளிப்பாக இருக்குங்க. இது ரெண்டும் புளிப்பு சேர்ந்தோடனே புளிப்பு வந்து அதிகமாகிடுங்க. அதனால் ஒன்று லெமன் சேருங்க, இல்லை தயிர் சேருங்க. ஏதாவது ஒன்று சேருங்க போதும். அதனால் நான் தயிர் வந்து 4 லிட்டரு சேர்க்குறேங்க. தயிர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான நம்ம மசாலா என்னென்னு பார்க்கலாங்க. சிக்கன் மசாலா 150 கிராம், மல்லித்தூள் 150 கிராம், தனி மிளகாய் தூள் 200 கிராம், பிரியாணி மசாலா 150 கிராம். மசாலா சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 40 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 45 கிலோ சிக்கன் தண்ணியில் விட்டு நல்லா எடுத்து அலசி வச்சுருக்கோம். இப்போ 45 கிலோ சிக்கன் சேர்த்துடலாங்க. சிக்கன் சேர்த்துட்டு அதிகமாக கிளறி விடக்கூடாது, அதிகமாக வேக விடக்கூடாதுங்க. 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். அப்படி அதிக நேரம் வேக விட்டால் பிரியாணியில் வந்து சிக்கன் உடஞ்சிரும். 2 நிமிஷம் வேக விட்டு அளவு தண்ணியை வச்சிடலாம். சிக்கன் பிரியாணிக்கு 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டரு தண்ணி வைக்கணுங்க. அதே மாதிரி 40 கிலோ அரிசிக்கு 65 லிட்டரு நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி வந்து 1க்கு 1.5 தாங்க வைக்கணும். சிக்கன் பிரியாணிக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு தான் 1க்கு 2 வைக்கணும். அதனால் நம்ம 1க்கு 1.5 வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 65 லிட்டரு தண்ணி சேர்த்துடலாங்க. அங்கே பாருங்கள், சிக்கன் வந்து அதிகமாக வேகலை, அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. மீதி வந்து தம் போடும்போது வேக வச்சிடலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி சேர்த்துட்டு நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, நார்மலாக சேருங்க. கரெக்டாக சேர்க்கும்போது பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட் கொடுக்கும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரிசி வந்து நம்ம இப்போ வடிச்சிடலாங்க.
பாருங்கள் உலை நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது நம்ம அந்த ஊற வச்சிருக்க வடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த அரிசி வந்து நம்ம சேர்த்துடலாங்க. வடிகட்டி இப்போ நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள் அரிசியை வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம உலை கொதிச்சோன்னே சேர்த்துட்டு 10 நிமிஷத்தில் சாப்பாடு வந்து சூப்பராக தம் போட்டுடலாம். பாருங்கள் கரெக்டாக கிளியராக பாருங்கள், சூப்பராக இருக்கும். அரிசி சேர்த்துட்டு 1 லிட்டர் நம்ம சுத்தமான நெய் சேர்த்துடலாங்க. நெய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி தண்ணியில் விட்டு நல்லா அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டு 25 நிமிஷம் தம் போட்டு சாப்பாடு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவில் சூப்பர் ரெடியாக இருக்குது. பீஸ் பாருங்கள், ஒரு பீஸு கூட உடையாது. இந்த மெத்தடில் ஒரு டைம் சமைச்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றி.